கீரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் இதில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சு வரவும் வத்தல், 2 பெரிய வெங்காயம். அகத்திக்கீரையில் அதிகப்படியான கசப்பு தன்மை இருக்கிறதுனால இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட அகத்திக்கீரையை சேர்த்துக்கிறேன். அகத்திக்கீரையை நான் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த அகத்திக்கீரையில் எல்லோ கலரில் இருக்க கீரையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதோடு நம்ம சேர்த்து குக் பண்ணோன்னா வயிறு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அகத்திக்கீரை வேகிறதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம போட்டிருக்க வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அகத்திக்கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கால்சியம்க்கு எந்த ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்க தேவையில்லை. வீக்லி 2 டேஸ் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலே உங்கள் உடம்புல உங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. அகத்திக்கீரை வெந்துட்டு இருக்கும்போது 3 பல் பூண்டு, சீரகம் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை அரை வேக்காடில் இருக்கும்போது இடித்து வச்சுருக்க பூண்டு சீரகத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்த 2 கிளாஸ் தண்ணி நல்லா வற்றி சுண்டி வர்ற அளவுக்கு அகத்திக்கீரையை குக் பண்ணணும். நீங்கள் அதிகமாக கீரை எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அகத்திக்கீரையை ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். அகத்திக்கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த 2 கிளாஸ் தண்ணி நல்லா வற்றி சுருண்டு வந்ததுக்கப்புறம் இது கூட தேங்காய் பூ சேர்க்கணும். தேங்காய் பூ சேர்த்துட்டு கீரையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த அகத்திக்கீரையில் பெரிய வெங்காயமும் தேங்காய் பூவும் சேர்க்கறதுனால கீரையில் இருக்கிற கசப்புத்தன்மை பாதி அளவுக்கு கம்மியாயிரும். சின்ன பசங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதிகமாக தேங்காய் பூ போட்டு செஞ்சு தந்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அகத்திக்கீரை ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். நான் இது கூட தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இது கூட நிலக்கடலையை மிக்சியில் 1-2 அடித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் அகத்திக்கீரையோட கசப்பை கம்மி பண்ணும். நம்ம ஹெல்த்தியான அருமையான அகத்திக்கீரை ரெடி.